பாகிஸ்தானுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை வெற்றியடைந்ததை வெகுவாக பாராட்டியுள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்வுக்கு உதவுவதற்காக பிரதம மந்திரியின் தேசிய நிவாரண நிதிக்கு 1 கோடி ரூபாய் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் எழுதியுள்ள கடிதத்தில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிர்வாகத்தின் சார்பாக பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கு தங்களின் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார். துக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் அவர்களின் குடும்பத்தாருடன் துணை நிற்பதாகவும் அவர்களுக்கு வலிமையும் அமைதியும் கிடைக்க தங்களின் இதயபூர்வமான பிரார்த்தனைகளை அர்ப்பணிக்கிறோம் எனவும் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் பாகிஸ்தானுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட ஆபரேஷன் சிந்தூரின் துணிச்சலான வெற்றிகரமான செயல்பாட்டிற்காக தங்களுக்கும் மத்திய அரசுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பாராட்டியுள்ளார். இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியாவின் இறையாண்மையை பாதுகாக்கவும் தேசிய ஒருமைப்பாட்டை உறுதிப்படுத்தவும் ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கண்ணியத்தை பாதுகாக்கவும் உள்ள உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது என புகழாரம் சூட்டியுள்ளார். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக அர்ப்பணிப்பின் அடையாளமாக பாதிக்கப்பட்டவர்களின் நலனுக்கும் மறுவாழ்வுக்கும் உதவுவதற்காக பிரதம மந்திரியின் தேசிய நிவாரண நிதிக்கு 1 கோடி ரூபாய் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் உயர்கல்வி பயில எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் வழியாக உதவுவதாக அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ள டாக்டர் பாரிவேந்தர் உதவி வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் அரசாங்கம் அல்லது அதனால் நியமிக்கப்பட்ட அமைப்புகளுடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளோம் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றிகரமான நடவடிக்கைக்கு நாங்கள் மிகவும் நன்றியுடையவர்களாக இருக்கிறோம் எனவும் இதுபோன்ற செயல்பாடுகள் நாட்டு மக்களை தேசபக்தியுடன் ஒன்றிணைத்து பயங்கரவாதத்திற்கும் அநீதிக்கும் எதிராக உறுதியாக நிற்கும் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்தியுள்ளது என்றும் அந்த கடிதத்தில் டாக்டர் பாரிவேந்தர் கூறியுள்ளார்.